தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திரு சீதாராமன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும். குறிப்பாக விடுதிகள் தொடர்பாக எழுதியிருக்கக்கூடிய பல கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள், பரவலாக அங்கு தங்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பாகவும் நிறைய சந்தேகங்கள், நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கின்றன. சமீபத்தில் இந்த விடுதிகள் வணிக பயன்பாட்டின் கீழ் வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அமைப்பின் சார்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு, அது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, அதை தமிழ்நாடு அரசு இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை, இன்னும் அந்த சட்டத்தை அமல்படுத்தவில்லை என்ற கோரிக்கைகளோடு இன்னும் நிறைய விஷயங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்வதற்காக திரு சீதாராமன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். 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 நலமாக இருக்கீங்களா சார்? நலம். நீங்கள் நலம். இப்போ இந்த விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்திலேருந்து இருக்கீங்க. இன்றைக்கி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இந்த விடுதிகள் இன்றியமையாததாக ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் பிஜி ஹாஸ்டல்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே போனாலும் பெண் பிள்ளைகள் வீடு தேடி அலைய வேண்டியதில்லை அப்படின்னு இதோட ஆதரவு பக்கங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இதற்கு சற்றே குறைவில்லாமல் நிறைய ஆப்போசிஷனான விமர்சனங்களும் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவ்வப்போது ஆங்காங்கே நிகழக்கூடிய சில சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் கூட இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பின்னணியில் வேறு வணிகமயமாக்கக்கூடாது, வணிக பயன்பாட்டின் கீழே இந்த விடுதிகள் வரக்கூடாது, ஒரு வழக்கும் நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க. அந்த வழக்கோட பின்னணி சொல்லுங்கள் சார். நம்ம இந்த ஹாஸ்டல் குறித்து நம்ம பேசலாம். வணக்கம். இதை முதலிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு விடுதிகள், பணிபுரியும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகளுக்கான வரைமுறை சட்டம் ஒன்றை இயற்றினார்கள். அந்த சட்டத்தை இயற்றும் போது அவர்கள் குழந்தைகள் மற்றும் பணிபுரியும் மகளிருக்கான சட்டத்தை தனியாக இயற்றாமல் இந்த அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், அது போன்றவற்றுக்கெல்லாம் என்ன சட்டத்திட்டங்கள் உள்ளதோ அதையெல்லாம் மெத்தப்படித்த நன்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தப்படித்த அறிவாளி குழந்தைகள் தங்கக்கூடிய விடுதிகளுக்கும் அதே சட்டத்தை திணித்து விட்டார்கள். ஒரே ஒரு இரவில் அந்த சட்டத்தை திணித்து விட்டார்கள் 2014ஆம் ஆண்டு. இந்த 2014ஆம் ஆண்டு முதல் சட்டம் என்ன சார் சொல்லுது? சட்டத்தில், அந்த 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளையும் நாங்கள் போய் நாட வேண்டும் என்றது போல சட்டம் இருந்தது. விடுதி உரிமையாளர்கள் ஒரு விடுதி, இப்பொழுது ஒருவர் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் வாகன தணிக்கையாளர் ஆர்டிஓ கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கினா போதும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப், மருந்தகம் திறக்க வேண்டும் என்றால் அந்த டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். ஆனால் எங்களுக்கு எப்படி இருந்தது என்றால், ஒவ்வொரு துறை அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஒரு 22 விதமான சான்றிதழ்களை அவரிடம் நேரடியாக சந்தித்து பெற வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, சிக்கலான சூழ்நிலை இருந்து வந்தது. ஒவ்வொரு துறை அதிகாரி 22 விதமான 22 துறைகளில் வாங்கணும். 22 துறைகள் வாங்க, 22 துறைகள் வாங்கணும். ஒவ்வொன்றுக்கு அதுல 22 விதமான சான்றிதழ்கள் அதுல உள்ளது. அப்படி இருந்ததை நாங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சமூக நலத்துறை இயக்குனர் அவர்களுக்கும், சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் அவர்களுக்கும், எல்லாருக்கும், அனைவருக்கும் தொடர்ந்து நாங்கள் விடாமுயற்சியாக எங்கள் கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தோம். ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக கேட்குறேன் திரு சீதாராமன், சமூக நலத்துறையின் கீழே தான் வருது இல்லையா? ஆமாம், அது புரிந்து கொள்ள முடிகிறது. பாதுகாப்பு அப்படின்னா ஒரு தீயணைப்புத்துறை அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் 22 துறைகள்லாம் என்னென்ன இருக்கு சார்? இதுல பாத்தீங்கன்னா 22 துறை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஃபுட் டிபார்ட்மெண்ட் வரும். ஓகே. அதுக்கப்புறம் சானிட்டரி வரும். ஓகே. சுகாதாரத்துறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுகாதாரத்துறைக்கு உள்ளவே 2-3 செக்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறை, ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மைக்கான சர்டிபிகேட். அது ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு மேல் ஃபார்ம் டி என்று ஒன்று வாங்க வேண்டும். ஃபார்ம் டி வாங்கணும்னா நாங்கள் விஏஓ பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணும், ஆர்ஐயை பார்க்கணும். காவல்துறை கிட்ட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய லைசன்ஸ் வாங்கணும். மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். யாரோட ஃபிட்னஸ்? குக் அண்ட் வார்டன். ஓகே. குக் அண்ட் வார்டனுடைய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்.
அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதில் வந்து சப்செக்மெண்ட் ஒவ்வொன்றுத்துலையும் துணை கேள்வியாக போயிட்டு இதெல்லாம் வாங்கி தான் நடத்துறீங்களா? இதெல்லாம் வாங்கணும். ஆனால் வந்து என்னென்னா அதை வாங்க முடியாத சூழல் இருந்தது. ஏனென்றால் ஃபார்ம் டி வாங்க வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்த காலகட்டத்தினால் நாங்கள் தொடர்ந்து அரசை நாங்கள் நாடிக்கொண்டே இருந்தோம், வேண்டிக் கொண்டே இருந்தோம். கடிதங்கள் மூலமாக எங்கள் கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருந்தோம். உங்க கோரிக்கை அப்படி இவ்வளவு நெருக்கடி கொடுக்காதீங்க அப்படின்னு இல்ல, நெருக்கடி கொடுப்பதை பற்றி எளிமைப்படுத்துங்க. ஒரு சிங்கிள் விண்டோ எளிமைப்படுத்துங்க, எளிமைப்படுத்துங்கள். நாங்கள் அனைத்து இது சான்றிதழ்களும் பெற்று விடுதிகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நமக்கு தெரியும் ஒவ்வொரு துறையும் எதற்காக நம்மளுக்கு போறோம், ஒவ்வொரு துறைக்கும் போனால் என்ன நடக்கும், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணி. அதனால் ஒவ்வொரு துறையிலும் எங்களை கால்பந்து போல வந்து ஆடிய காலங்கள் உண்டு. கடந்த 2025 ஆடிய காலங்கள் உண்டுனா இப்போ இல்லையா? இப்போ இல்லை, அதான் சொல்ல வரேன். கடந்த 2027 மே மாதம் கடந்த 2025 மே 27 வரைக்கும் எங்களை கால்பந்து போல ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய தொடர் விடாமுயற்சியின் பலனாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக நாங்கள் சிங்கிள் விண்டோவிலேயே அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து விதமான சான்றிதழ்களும் செலுத்திவிட்டு, அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தையும் செலுத்திவிட்டு, எந்த விதமான லஞ்ச லாவண்யம் இல்லாத சான்றிதழ் பெறுவதற்கான வழியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த விடுதிகளுக்கான இந்த சான்றிதழ்களை பெற்றுத் தருவதற்காகவே ஒரு அலுவலகம் ஆரம்பித்து, அந்த அலுவலகத்தின் மூலமாக ஒரு விடுதிக்கு சான்றிதழ் பெற்றுத் தருவதற்கு 1.5 லட்சம் 2 லட்சம் என்று பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தரகர்கள், இடைத்தரகர்கள். அந்த இடைத்தரகர்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து சவாலாக இருந்தோம். எங்கள் சங்கம் வந்து அவர்களுக்கு சவாலாக இருந்தது. இந்த இடைத்தரகர்கள் எங்களிடம் வருவார்கள், உடனே வந்து அரசு அதிகாரிகளிடம் எங்களுக்கு நிர்பந்தம் வந்த காலகட்டங்கள் உண்டு. நிறைய இடைத்தரகர்கள் வந்து கேட்பார்கள், நீங்கள் இந்த சான்றிதழ் பெற வேண்டும் என்று. எனக்கு வேண்டாம், நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எளிமைப்படுத்தினால் நாங்கள் வாங்கிக் கொள்வோம் என்று நாங்கள் சொன்னோம் என்றால் அடுத்த நெருக்கடி எங்களுக்கு அரசு அதிகாரிகளிடம் வந்து கொண்டிருந்தது. இது மிக பெரிய ஊழல் செய்வதற்கு காரணமாக இருந்த ஒரு விதத்தை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் 25,000 விடுதிகள் இருக்கின்றன. 25,000 விடுதிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டு அல்லது அனுமதி பெற்று, அனுமதி இன்னும் பெறப்படவில்லை. அனுமதி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் கொடுத்து எளிமை ஆளுமை அனைத்தும் முழுவதுமாக அது நிறைவு பெறவில்லை. அதிலே ஒரு எனக்கு புரியல சார், நிறைவு பெறாம 25,000 விடுதிகள் நடக்குது. விடுதிகள் இருக்கிறது. விடுதியில நாங்க வந்து ஃபுட் லைசன்ஸ், ஃபயர் லைசன்ஸ், ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் இதெல்லாம் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறோம். ஃபார்ம் டி இல்ல. ஃபார்ம் டீல் நடத்துக்காக இப்போ போர்ட்டல் ஓப்பன், அந்த போர்ட்டல் முழுவதுமாக ஓப்பன் ஆகவில்லை. அதனால அரசாங்கம் எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறது. அந்த ஃபுல் போர்ட்டல் ஓப்பன் ஆகி போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நாங்க வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல, எங்களோட அது உள்ள போட முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதியை புதுப்பிக்கணுமா? இப்போ அது அழகான கேள்வி. இதற்கு முன்னதாக எப்படி இருந்தது என்றால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் வந்து அதை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை 10 ஆண்டுகளாக மாற்றி கொடுத்திருக்கிறார் எளிமை ஆளுமை திட்டத்தில். அது எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக, எங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா இந்த விடுதிகளை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, ஏனென்றால் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம், காவல்துறை ஒரு பக்கம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் தாதாக்கள் ஒரு பக்கம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு பக்கம், இவர்கள் அனைவருமே வந்து ஒரு விடுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த விடுதியிடம் போய் அந்த விடுதிக்காரரை எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஏனென்றால் இவர்களிடம் சான்றிதழ் இருக்காது, அதை வைத்து இவர்களை மிரட்டலாம், மிரட்டி நமக்கு தேவையான பலனை நாம் அடைந்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலை இருந்ததை இப்பொழுது தமிழக முதலமைச்சர் மாற்றி அமைத்திருக்கிறார். இப்ப அந்த சூழல் இல்லை, இன்றைக்கு வர முடியாது, முற்றிலும் மாறிவிட்டது. அது மாறுவதற்கு நாங்கள் அவ்வளவு போராட வேண்டியது. இது நான் 2 நிமிடங்களில் சொல்லிவிட்டேன். இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட காலம் 8 வருடங்கள். 8 வருடங்கள் படாத பாடுபட்டு ஒவ்வொரு துறைகிட்டையும் பேசி, ஒவ்வொரு நாள்தோறும் நித்திய கண்டம் பூரண ஆயுஸ் என்பார்கள். அதுவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கண்டமாகத்தான் இருந்தது. யார் வருவார்கள், என்ன கேட்பார்கள், என்ன செய்வார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு என்னவென்றால் இவர்கள் அனைவருக்கும் பொது எதிரியாக நான் இருக்கிறேன். இந்த அனைத்தையுமே நான் நிறுத்திவிட்டதால் அனைவருக்குமான பொது எதிரியாக நான் இருக்கிறேன். அதை பற்றி கவலைப்படவில்லை. அது ஒன்று. நீதிமன்ற வழக்கு பின்னணி சொல்ல. நீதிமன்ற வழக்கு என்னவென்றால் இன்றைக்கு நீதிமன்றத்திலே எங்களுக்கு ஒரு வழக்கிலே ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் தீர்ப்புக்கு மூலம் கோரிக்கை, வழக்கோட பின்னணி சொல்றேன். அந்த வழக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம்
மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்கள் ஜிஎஸ்டியிலிருந்து விடுதிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படி என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு பின்பு புகார்தாரரா எங்களுடைய விடுதி உரிமையாளர் ஒருவர் அவர்கள் சார்பாக அது கிடைத்தது, எங்களுக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞர் மூலியமாக. அதுக்கு அடுத்து 2024ஆம் ஆண்டு மத்திய அரசின் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் ஓவராலாவே வந்து டிக்ளரே பண்ணிட்டாங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எந்த விடுதிகளுக்குமே ஜிஎஸ்டி இல்லை, இது சர்வீஸ் என்று. அதே மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த தீர்ப்பின் சாராம்சம் என்னவென்றால், நாங்கள் தொடர்ந்து என்ன அடிக்கோடிட்டு கொண்டு வந்தோம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு நடுத்தர கிராமப்புற கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் பெருநகரங்களுக்கு வந்து பணிபுரியக்கூடிய காலம் இல்லாத காலம் ஒன்று இருந்தது. பெருநகரங்களுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று அவர்கள் சொந்த பந்தங்கள் யாராவது இங்கே இருந்தால் மட்டுமே பெண் பிள்ளைகளை பெருநகரங்களுக்கு பெற்றோர்கள் அனுப்பிய காலம் உண்டு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த விடுதிகள் வந்த பிறகு அது போன்ற பிள்ளைகள் எல்லாம் கிராமத்திலே படித்து கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே படித்து பெருநிறுவனங்களே வேலை வாய்ப்பை பெற்று அவர்கள் சென்னை வந்தார்கள் என்றால், இந்த விடுதிகள் என்பது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் எல்லாம் வராமலே போயிருப்பார்கள். விடுதிகள் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் வந்தார்கள். விடுதிகள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இங்க வந்து தங்க வேண்டும் என்றால், ஒரு வீடு எடுக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 1.5 லட்சம், ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் தான் பெருநகரங்களிலே வந்து வேலை பண்ண முடியும். மற்றொன்று மிக முக்கியமானது பாதுகாப்பு அல்லவா? அடுத்து வருகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னு கேட்டால் நம்மெல்லாம் வந்து ஒரு 30 வருடம் முன்பு சென்னை எப்படி இருந்ததுன்னு தெரியும். பேச்சுலர்களுக்கு ரூம் இல்லை என்று வீடு வீடாக நம்ம போர்டு பார்த்தவங்க பலகை, தகவல் பலகையில இங்க பேச்சுலருக்கு வீடு இல்லைன்னு. ஆனா இன்றைக்கு பேச்சுலர்களை ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றது விடுதிகள். பேச்சுலர் வாங்க வந்து இங்க வேலை பண்ணுங்க, சம்பாதிங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க, நாட்டை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், இந்த பிள்ளைகள் பணிக்கு வரும்போது ஒரு 15,000 சம்பளம் வாங்குறாங்க. 15,000 சம்பளம் வாங்கி கொண்டு எங்கள் விடுதிகளிலே 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லை 7,000 மேக்சிமம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் காலை 8:30 மணிக்கு உணவறிந்து விட்டு, காலை உணவு அறிந்து விட்டு மதிய உணவை எடுத்துக்கொண்டு போயிட்டு மீண்டும் இரவு 8 மணிக்கோ 9 மணிக்கோ வராங்க. வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் இந்த துணி துவைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துவார்கள், ஃபேன் மின்விசிறியை பயன்படுத்துகிறார்கள். இவ்வளவுதான் அவங்க மேக்சிமம் யூஸ் பண்றது, மொபைலுக்கு சார்ஜ் போடுறது. இந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அவர்களுக்கு ஒரு யூனிட்டிற்கு 14 ரூபாய். 14 ரூபாய். அதே நிறுவனத்தில் இந்த புள்ளை 15,000 கமர்ஷியல் டேரிஃப். அதே நிறுவனத்தில் இந்த புள்ள 15,000 சம்பாதிக்கும். அவருடைய ஜிஎம்ஓ பொது மேலாளரோ சிஇஓவோ மாசம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க இப்போ மும்பையிலிருந்தோ இல்லை டெல்லியிலிருந்தோ இங்கே இடமாறுதலாக வந்து ஒரு பங்களோ இல்லை ஒரு அடுக்ககத்தில் வீடு எடுக்கிறாங்கன்னா அந்த வீட்டோட வாடகை ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து அத்தியாவசிய தேவையை தாண்டி ஆடம்பர தேவைகள், ஒரு மீன் தொட்டி இருக்கலாம், கலர் மின்விளக்குகள் இருக்கலாம். இந்த குழந்தை தங்கும் அறையிலே ஒரே ஒரு மின்விளக்கும் மின்விசிறியும் தான் இருக்கும். அந்த வீட்டில் ஒரு 200 லைட் இருக்கும், ஒரு மீன் தொட்டி இருக்கும், ஒரு கிளப் ஹவுஸில் வந்து ஒரு ஜிம் இருக்கும். இந்த மாதிரி ஆடம்பர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் அதிகமாக சம்பாதிக்கும் மேலாளர் பதவியில் இருப்பவர்களுக்கு 6 ரூபாய் 70 பைசா. அதே நிறுவனத்தில் ஒரு அடிமட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய இளைய வாரிசுகளுக்கு 14 ரூபாய். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் மாதந்தோறும் ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ விடுதிகளில் தங்கினால் 600 - 800 ரூபாய். அது வருடத்திற்கு சராசரியாக 10,000 ரூபாய் மின் கட்டணம் மட்டும். இப்பொழுது அந்த பிள்ளைகள் சம்பாதிப்பது 15,000. ஒரு 15,800 ரூபாய் என்றது மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு. அந்த 800 ரூபாய் இருந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு அவருடைய சொந்த தேவைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படி என்று நாங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான கடிதங்களை அனுப்பினோம். இதையே வந்து மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் அவர்கள் அவர்களுடைய தீர்ப்பிலே இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகள் எப்படி அவர்களுக்கு நீங்கள் திணிப்பீர்கள்? அடிப்படை தேவைகளுக்காக
பணிபுரியும் மகளிரும் ஆடவரும் மாணவ மாணவியரும் தங்கும் விடுதிகளுக்கு எப்படி நீங்கள் வணிகத்திற்கான மின் கட்டணத்தையோ, வணிகத்திற்கான குடிநீர் கட்டணத்தையோ, வணிகத்திற்கான கட்டிடங்களுக்கான கட்டிட வரியையோ எப்படி பெற முடியும்? அதை நான் ரத்து செய்கிறேன் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். எப்போ வழங்கப்பட்ட தீர்ப்பு? கடந்த 7ஆம் தேதி. கடந்த 7. உடனடியாக அமலுக்கு வருதுன்றதான் தீர்ப்பு இல்லையா? இது வரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை. தீர்ப்பு அதுதானா? உடனடியாக அமலுக்கு வரணும். தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பு கொடுத்த உடனே இப்போது அரசாங்கம் மேல்முறையீடு போகிறதா, இல்லை அடுத்து பெஞ்சுக்கு போறாங்களா, மேற்கொண்டு வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போறாங்களான்றது இன்னும் எங்களுக்கு தெரியல. அதற்கான ப்ராசஸ் நடந்தது. மேல்முறையீடு ஏன் போகணும்? அதான் தெரியல. அப்படி இல்லைன்னா மேல்முறையீடு போகாமல் இருந்தால் இப்பொழுது ஒரு மின்சாரம் கட்டணம் உயர்த்துகிறார்கள் என்றால் அடுத்த நொடியை உயர்த்தி விடுவார்கள். இது 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 எப்பவுமே நடக்கிறதான். இது மிகப்பெரிய வணிகம் என்பதால், அவர்களுக்கு பெரிய ரெவென்யூ, அரசாங்கத்துக்கு பெரிய ரெவென்யூ என்பதால் இதை யோசிக்கிறார்கள். ஆனால் 25,000 விடுதினா எத்தனை பிள்ளைங்க தங்குவாங்க சார்? அப்போ எத்தனை பேர்? தமிழ்நாடு எண்ணிக்கை பார்க்கும்போது எவ்வளவு சார் இருக்கும்? தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் விடுதிகளில் தங்கி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 லட்சம் வாக்காளர்கள் அப்படி கூட வாக்காளர்கள் தான் நான் வேறு மாதிரி கொண்டு போவேன். 20 லட்சம் பிள்ளைகள், அந்த 20 லட்சம் பிள்ளைகள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க 5 பேர் வச்சுக்கோங்க. 20 லட்சம் 1 கோடி வாக்காளர்கள். 1 கோடி வாக்காளர்களுடைய மனதிலே ஒரு நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பை உடனே அமுல்படுத்தினால் அரசாங்கத்திற்கு நல்லது. இப்போ இந்த தீர்ப்பு சரி, நம்ம மேல்முறையீடு போறாங்க போலன்றது அடுத்தது. இப்போ இந்த வணிக மின் கட்டணத்திலிருந்து வழக்கமான மின் கட்டண டாரிஃப்க்கு வந்ததுனால டொமஸ்டிக் கட்டண விடுதிகளோட கட்டணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும். விடுதிகளுக்கான நாங்கள் விடுதிகளுக்கான கட்டணத்தை பற்றியே பேசவில்லை. விடுதிகள் ஆல்ரெடி குறைந்த கட்டணத்தில் தான் இயங்குகின்றன. ஓகே, 6000 அதிகபட்ச கட்டணங்களில் இயங்குவது இருபாலர் தங்கும் விடுதிகள். அது தெரியுங்களா? இப்போ இந்த கட்டண குறைப்பு இப்போ யாருக்கு பயன்படும்? அவங்களுக்கு தான். மாசம் இப்போ 6000 ரூபாய் ரெண்ட். இபி கட்டுற இபி அவங்க கட்டியிருந்தாங்களா? இப்போ இபி அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இன்கேஸ் அதை இவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னா இபி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிக அதிகமான பணம் செலவு பண்ணக்கூடிய விடுதிகள் இருக்கின்றது. அதற்கு பேர் இருபாலர் தங்கும் விடுதிகள், கோலி விடுதிகள். அந்த கோலி விடுதிகள் என்னவென்றால், அது கோலி விடுதிகள் ஒரு காலத்தில் மும்பையிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பூனேவிலும் கொடிகட்டு பறந்த ஒரு விஷயம். அது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சீர்கெடும் வழியாக, அழிக்கும் வழியாக அந்த ஒரு மிகப்பெரிய பணியை, அந்த மிகப்பெரிய சமூக சீர்கேட்டை தமிழ்நாட்டில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோலி நிறுவனங்கள். அந்த கோலி நிறுவனங்கள் அனைத்துமே கார்ப்பரேட் நிறுவனங்கள். கோலி வென்றால் இருபாலர் தங்கும் விடுதிகள். அது இருபாலர் தங்கும் விடுதிகள் எப்படி? அதுல 4 செக்மெண்ட் இருக்கு. இருபாலர் தங்கு விடுதிகள் 4 செக்மெண்ட் இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா ஜென்யூன் கப்புள்ஸ். ஜென்யூன் கப்புள்ஸ்னா இப்போ ஒரு வேறு மாநிலத்திலிருந்து சென்னைக்கு மாற்றலாகி வருவார். ஒரு 3 மாசம் தான் இங்க தங்க போறாங்கன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி 3 மாசத்துக்கு நம்ம போய் வீடு பார்க்கணும்னாக்கா வீடு எடுக்கிறதுக்கு திரும்ப அதே மாதிரி 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, எல்லா பொருளும் வாங்கி போடணும். அப்படின்றப்போ நம்ம 2 பேர் கப்பலாக போய் தங்கலாம்னா ஒரு கோலி விடுதிக்கு போகலாம் அப்படின்னு வரவங்க ஜென்யூன் கப்புள்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது அது நல்ல கான்டாக்ட் இல்லாத ஒரு கப்புள்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வீட்டிலேருந்து தள்ளி ஒரு வீடு இருக்கணும்னாக்கா வீடு எடுத்தாக்க பிரச்சனை ஆகிடும். வீடு எடுத்து தங்குறதோ நான் பப்ளிக்கு தெரியும், அது தெரியுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கோழி வரைகளை பயன்படுத்திக்கிறாங்க. இது 2வது. 3வது, பழகி பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம், வாழ்ந்து பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய லிவிங் டுகெதர் கப்புள்ஸ். வாங்க பழகலாம் லிவிங் டுகெதர் கப்பிள்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோழி அறைகளில் யார் வேணா போய் தங்கலாம். 3வது, இதுதான் மிகவும் இன்னும், அதாவது ஒரு காதலர்களாக இருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களா இருக்கலாம். இப்போ நான் 3வதா சொன்னது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க அந்த மாதிரி ரூம் எடுத்து தங்குறாங்க, பழகி பார்க்குறாங்க, பழகி பார்த்து பிடிச்சிருந்தாக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா அவங்க வழியில் போயிடுறாங்க. 4வதா ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா முகம் தெரியாத. இப்போ ஒரு அறையில் 2 பெண்கள் இருக்கிறார்களா, அந்த அறையில் உங்களுக்கும் இடம் வேண்டுமா, கொடுப்பார்கள். ஒரு அறையில் 2 ஆண்கள் இருக்கிறார்களா, அங்கே ஒரு பெண் நானும் தங்க வேண்டும் என்று கேட்கிறாரா, அவர்களுக்கும் கொடுப்பார்கள். இது எப்படி என்றால், கடந்த மாதம் தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி நிறுவனங்களிலும், அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களிலும் இந்த செய்திகள் வந்தது. அதிலே ஒரு பேட்டி எடுப்பவர் ஒருவர் கேட்கிறார், அவரிடம் போன் பண்ணி தொலைபேசி மூலம் உரையாடுகிறார்கள்.
உரையாடும் போது அவர் சொல்லுவது, உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தெரிந்த பெண்ணோடு தங்குவதாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு 16,000 ரூபாய், உங்களுக்கு தெரியாத பெண்ணோடு மாதந்தோறும் மாதம் ஃபுல்லா தங்கணும்னா 19,000 ரூபாய். அப்படி என்று தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் இந்த செய்திகள் அப்படியே வைரலாக பரவி கொண்டிருந்தது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் தமிழ்நாட்டில் கோழி விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அந்த வணிக பயன்பாட்டு உத்தரவு இதுக்கும் பொருந்துமா? இல்லை, அவர்கள் இதுவரைக்கும் அதுதான், அதாவது ஒரு 25-30 பேர் வச்சு ஒரு அம்மா ஒரு ஹாஸ்டல் போர்டு வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்தி மாசம் ஒரு 15,000-20,000 சம்பாதிச்சாங்கன்னா அந்த அந்த வாழ்வாதாரம் இழந்த வயதான இல்ல கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் திருநங்கைகள் இவர்களெல்லாம் இந்த விடுதி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குன்னா நான் சமைக்கிறதுல ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்து சமைச்சு போட்டேன்னா என் வீட்டு வாடகை போயிடும், என் சாப்பாடு செலவு போயிடும், மாசம் ஒரு 10,000-15,000 வந்ததுன்னாக்கா என் பிள்ளைய படிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. இதுவரைக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒரு 30 பேரை வச்சு ஒரு அம்மா ஹாஸ்டல் நடத்தினாங்கன்னா அந்த வாசல்ல போய் நிற்பாங்க. காவல்துறை உட்பட நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா, நீங்க இதை பண்ணிருக்கீங்களா, அந்த லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா, இந்த லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 4,000 கோடிக்கு வணிகம், 500க்கும் மேற்பட்ட விடுதிகள் கோழி என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் ஒரு கோழி விடுதியில் கூட ஒரு அரசு அதிகாரிகள் கால் கூட வைக்கப்படவில்லை. யாருக்கிட்ட சொன்னாலும் அப்படியா இருக்கிறதா என்றுதான் கேட்கிறார்கள் தவிர இதுவரைக்கும் காவல்துறையிலும் கேட்டிருக்கிறேன், சமூக நலத்துறையிடம் கேட்டிருக்கிறேன், அனைத்து துறை அதிகாரிகள்ட்டும் கேட்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு எல்லாருக்கும் நான் லிஸ்டே கொடுத்தா கூட சத்தம் இல்லாமல் நடத்துகிறார்களா இல்ல தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்கள்? சத்தம் இல்லாமல் நடத்துகிறார்கள், தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்கள், வாய்ப்புண்டு. ஏனென்றால் அவர்கள் எங்கேயுமே கோழி வென்றுதான் போட்டிருக்கிறார்களே தவிர அந்த கோழிவுக்கான அர்த்தம் என்னவென்று பெற்றோர்களுக்கு தெரியாது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் அங்கே போய் தங்குகிறார்கள். பெற்றோர்கள் தெரிஞ்சு அந்த இடத்துல தங்க வைப்பாங்களா? ஏதோ விடுதின்னு நினைச்சு ஏதோ ஹாஸ்டல் இருப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க கோழி என்ற போர்டு கீழே தமிழ்ல இருபாலர் தங்கும் விடுதிகள், கிராமப்புறத்துல இருந்து வராங்க, எங்கே இருந்து வராங்க, அவர்கள் இருபாலர் போடுறது இல்லை, போட மாட்டாங்க. இருபாலர் தங்கும் விடுதிகள் என்று போட மாட்டாங்க. அந்த கோழிவுக்கு அர்த்தமே இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு தெரிய மாட்டாங்க. நீங்க சொல்லிதான் தகவலே திரு சீதாராமன், நீங்க அந்த கோழிவு அது பெருநிறுவனங்கள் நடத்தப்படுறதுனால கண்டும் காணாமல் சத்தமில்லாமல் நடத்துகிறார்கள் என்றால் கூட அது நம்முடைய சமூகத்தை சீரழித்து விடும், மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வேணா நம்ம கண்டும் காணாமல் இருக்கலாம், நாளைக்கு ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படும் சொல்றீங்க. இது மற்றொரு பெர்ஸ்பெக்டிவ்ல those who are wants or those who are willing அவங்க பண்ணிட்டோம், இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது, ஏன் அதை எதிர்க்கிறீங்க? அருமையான கேள்வி. நான் என்ன கேட்கிறேன்னா திரும்ப அவங்க those are willing above 18 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் கூட வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களை யாரும் தடை சொல்ல முடியாது, அவர்களுடைய உரிமை, இதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி என்றால், பெற்றோர்களுக்கு தெரியாமல் முகம் தெரியாத ஆணுடன் ஒரு குழந்தை 18 வயசு பெண்ணோ இல்லை முகம் தெரியாத ஒரு பெண்ணுடன் ஒரு ஆணோ போய் தங்கினால் அந்த குடும்பத்திற்கு அந்த சமுதாயத்திற்கு அது ஒரு பெரிய இழுக்கை உருவாக்குமா உருவாக்காதா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். எனக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. தமிழர் பாரம்பரியம், தமிழர் கலாச்சாரம், தமிழ் தேசியம், தமிழ் இனம் அனைத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு கண் முன்னாடி இது போன்ற ஒரு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் ஒரே ஒரு அரசியல் தலைவர்கள் கூட இதை கண்டிக்கவோ அது குறித்து ஒரு 2 வார்த்தை பேசவோ முன் வரவில்லை. இது எனக்கு என்ன என்ற விந்தை என்றே புரியவில்லை. எதை பற்றியோ பேசுகிறோம், சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறோம். ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறோம். இது நான் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நீங்க கேட்டீங்க இதனால உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்க. முகம் தெரியாத 2 ஆண் இருக்காங்க சார் ரூம்ல. அந்த ரூம்ல ஒரு பெண் போய் தங்குறாங்க. அதுல இருக்கிற ஒரு ஆண் கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆண் ஒரு சைக்கோவா இருக்கிறான். இப்போ ஒரு ஆண், இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஆண் வெளியே எங்கேயோ பணி நிமித்தமா வெளியே போறான். இந்த சைக்கோவா இருக்கிற ஒரு ஆண் கூட அந்த புள்ள அந்த ரூம்ல தங்க வேண்டிய சூழ்நிலை. என்ன நடக்கும்? யார் பாதுகாப்பு தருவா?
இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதுவரைக்கும் அந்த கோழி விடுதிகளை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் யார் என்ற விவரம் யாருக்கும் தெரியாது. பெரு நிறுவனங்கள் சொல்றீங்க. பெரு நிறுவனங்கள் தான். அந்த இப்ப எங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரிடம் கேள்வி கேட்கிறது கேள்விக்கு அங்க யாருன்னா மேனேஜர், சூப்பர்வைசர் இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர அவங்கள போய் ரீச் பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல வருவாங்க, ஹெலிகாப்டர்ல போவாங்க, அந்த ரேஞ்சில் இருக்காங்க. மிகப்பெரிய முதலாளிகள். இப்ப எங்களை மாதிரி விடுதிகள் என்றாங்க கூகுளில் போட்டால், ஜஸ்ட் டைல போட்டால், ஃபோன் நம்பர் போட்ட உடனே யாரு சீதாராமனா நம்பர் இதுதான், ஃபோன் அடிப்பா. என்னங்க ஹாஸ்டல் வச்சிருக்கீங்களாமே, இந்த லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா, அந்த லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா, இங்க வந்து பாருங்க, அங்க வந்து பாருங்க அப்படின்னு கேட்க முடியும். கோழி நிறுவனங்கள்கிட்ட யார் கேட்கறாங்க? இல்லை, அதான் சார் என்னோட கேள்வி. இப்போ அவங்க எதன் கீழே அந்த அனுமதி பெறுறாங்க சார்? அதைத்தான் நீங்கள் ஹாஸ்டல் நடத்துறீங்க, நான் ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டி தெரியுது. அப்போ இந்த கோலிவ்ன்றது எது கீழே வருது, அது எப்படி அங்கீகரிக்கிறாங்க? என்ன இதே கேள்வியை நான் நேரடியாக பெரிய பெரிய அதிகாரிகளிடம் கேட்டுட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மூத்த அதிகாரிகளிடம் நான் கேட்ட ஒரே கேள்வி, இப்போது எங்களுக்கு இத்தனை விதமான சான்றிதழ்களை பெற்று நாங்கள் பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் விடுதலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல வந்து எந்த பிரச்சனையும் வராது. வந்தா 1-2 சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஆனா மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடு எங்களால் வராது. அப்படின்றப்போ இந்த மாதிரி கோழி என்ற விடுதியில் நடத்துகிறார்களே, இவர்கள் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் கேட்டகரியில் வராங்களா, இல்லை எங்களை மாதிரி வந்து மாத கணக்கில் தங்கக்கூடிய விடுதிகள் கேட்டகரியில் வராங்களா என்றால், அவர்கள் கோழிவே என்னவென்று தெரியாதது போல் என்னிடம் இருக்கிறார்கள். இருபாலர் நான் அவர்களிடம் உங்களிடம் சொன்ன அதே வார்த்தை தான் அவரிடம் சொல்லுகிறேன். நான் இங்கிருந்து கடந்து போன பிறகு உங்கள் போனை எடுத்து இருபாலர் தங்க விடுதின்னு போடுங்க. இதே வார்த்தையை நான் மூத்த அதிகாரியிடம் சொல்லிட்டு வருகிறேன், காவல்துறையிடம் சொல்லிட்டு வரேன். காவல்துறையிட்ட என்ன சொன்னாக்கா, ஐயா இந்த அந்த ரோட்ல இருக்கிற ஹாஸ்டலுக்கு போய் செக் பண்ணிருக்கீங்க, இந்த ரோட்ல போய் செக் பண்ணிருக்கீங்க, உங்க காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே கோழிவன் சொல்லிட்டு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ஒன்னா ஒரே ரூம்ல விட்டு இருக்கிறான், என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். பதில் இல்லையே. ரொம்ப சீரியஸ் விஷயம் சீதாராமன், சீரியஸான சார்ஜ் இது. ஆமா, நான் ஓப்பனா சொல்றேன் சார். நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு கோழி விடுதிகளின் வாசற்படியை ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகள் கால் வைத்து கேள்வி கேட்டார்கள், இது போன்ற ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கிறதா? அதே நீங்க வந்து டிவில மொபைல் எல்லாத்திலையும் பார்ப்பீங்க, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கூட பேசுவாங்க, விடுதிகள் சாப்பாடு சரியில்லை, இதெல்லாம் பேசுவாங்களே தவிர, யாராவது இந்த கலாச்சாரம் சீர்கெட்டு கொண்டிருக்கின்றது, பெண் குழந்தைகள் கெட்டு போகிறார்கள், ஆண்களும் கெட்டு போகிறார்கள், பெண் குழந்தைகள் வாழ்க்கையை துளைத்து விடுகிறார்கள், இந்த மாய வலையில் சிக்கி அந்த 18 வயது இளம் பருவத்திலே இனம் புரியாத கவர்ச்சியினாலே. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல குற்றங்கள் நடைபெற்றால் கூட வெளியில சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. உண்மை. அந்த பாரு நிறுவனங்களில் தற்கொலை நிகழ்ந்தாலோ இல்லது யாராவது ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ அந்த விஷயங்கள் கூட வெளியே வராது. தற்கொலை கொலை என்பதை விட எத்தனை பேர் சீரழிக்கப்பட்டார்கள் என்பது நம்ம சொல்லவே முடியாது, யூகிக்கவே முடியாது. நான் சொன்னது முதல் ஓகே, ரெண்டாவது ஓகே, நான்காவதாக முகம் தெரியாதவர்களோடு போய் தங்குகிறார்கள். அவருடைய நிலைமை என்ன? இன்றைக்கு என்ன நடக்கிறது? இந்த சூழ்நிலையே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் போல என்ன நடக்குது? ஒரு கரெக்டான ஒரு பைக்கை வாங்கி நல்ல தெரிந்த முகங்களே ஒரு ஹோட்டல் போனா லைசன்ஸ் கொடு, ஆதாரம் கொடுந்தா நம்ம ரூம் புக்கிங் பண்றாங்க. எஸ், குடும்பத்தினரோட போகும்போது. எஸ், பட் சத்தலாம இவ்வளவு பெரு நிறுவனங்கள் நடத்திவிட முடியுதுன்னா என்ன சார் இது? சார் நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்ல போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகள் வந்து இங்க போராட்டங்கள் நடத்தின, அது சட்டமாக கூட இருக்கிறது, அரசாணை இருக்கிறது. அரசாணை இருக்கிற போது நான் இப்பொழுது இந்த தமிழ் டிவி வாயிலாக சவால் விடுகிறேன், ஒரே ஒரு கோழி நிறுவனத்தின் கீழ், அது கோழி நிறுவனத்திற்கான விளக்கத்தோடு இருபாலர் தங்கும் விடுதிகள் என்று தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடத்துகிறார்களா என்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்துல இல்லை சார், ரத்தம் கொதிக்கின்றது எனக்கு. சாதாரண ஒரு பெட்டி கடை வைத்திருந்தால் அவர் தமிழ்ல இங்க தமிழ் மட்டும் போர்டு வச்சிருந்தால் அவர்கிட்ட போயிட்டு ஏன் இங்க வந்து தமிழ்ல போர்டு இல்ல ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கு கேட்கின்ற இந்த நிர்வாகம் அபராதம் வசூலிக்கிறாங்களே, அபராதம் வசூலிக்கிறார்கள். இதே ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் எத்தனை ஆண்டுகளாக நடக்குது சார் உங்க அறிவில, உங்களுக்கு உங்க தகவல்ல? கடந்த 7-8 ஆண்டுகளா நடந்து 7-8 ஆண்டுகள் 7-8 ஆண்டுகளாக. ஓ, இந்த கடந்த 4 ஆண்டுகளாக, கடந்த 4 ஆண்டுகளை மிக அதிகமாக வளர்ந்து சென்னை ஒரு பெரிய ஹப் அது கோலிவ். அதான் சொன்னேனே, 4000 கோடிக்கு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக அது பெருகி கொண்டிருக்கின்றது. எங்கள் விடுதிகளிலே 6000-7000 தங்கக்கூடிய பிள்ளைகள்
அந்த விடுதிகளில் 16,000 18,000 கொடுத்து கூட அவர்களோடு சேர்ந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை அங்கு இருக்கிற மாய வலை உருவாக்கி கொடுக்கிறது. செல்வ செழிப்பான வீட்டு பிள்ளைகள் ஆண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருந்தால் பெண்களை அழைத்து அங்கே சேர்த்துக் கொள்கிறார்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களை அழைத்து அங்கே சேர்த்துக் கொள்கிறார்கள். என்னுடைய கேள்வி ஒரே கேள்விதான். இது அரசுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய பார்வைக்கு நான் கடிதமாக கொடுத்திருக்கிறேன், சமூக நலத்துறை அமைச்சருக்கும் கடிதமாக கொடுத்திருக்கிறேன், மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதமாக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி, பார்த்தார்கள், எனக்கு உங்களது ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. அரசாங்கம் எங்களுக்கு பண்ணி கொண்டிருக்கிறது, அனைத்து விதத்திலும் எங்களுக்கு அரசாங்கம் இப்பொழுது உதவிகரமாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்னன்னா, எனக்கு நன்மை நிகழ்கிறதுன்றதுனாலேயே ஒரு அநியாயம் நடப்பதை நான் தட்டி கேட்காம இருக்க முடியாது. என் தொழில் சார்ந்தது. ஏன் கோழி நிறுவனங்களின் தகவல் பலகையின் அவங்களுடைய பலகை கீழே இது இருபாலர் தங்கும் விடுதி அல்லது ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி, இப்ப நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டல் பெண்கள் விடுதி போர்டு வச்சிருக்கிறோம்ல, ஜென்ஸ் ஹாஸ்டல் ஆண்கள் தங்கும் விடுதின்னு போர்டு வச்சிருக்கிறோம்ல, ஏன் இவங்க வந்து அந்த போர்டு வைக்கல? அதுபோல் இருபாலர் தங்கும் விடுதிகள் என்றோ ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதிகள் என்றோ அந்த இடத்துல ஒரு போர்டு இருந்தால் எந்த பெத்த அப்பன் அம்மா தாய் மாமா சித்தப்பன் பெரியப்பன் அந்த ஹாஸ்டல்ல அந்த குடும்பத்து பெண் தங்குவதை ஒத்துக்கொள்வானா? அது மறைப்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குல்ல, நீங்க சொல்ல மாதிரி அவங்க அது போடலாமே. அவர்கள் போட மாட்டாங்க. அவர்கள் விடுதிகள் என்றே எங்கேயுமே பேரே இருக்காது, வெறுமனே கோலிவு, அதுக்கப்புறம் இன்னொரு லிவ். முன்னாடி எதனா இருக்கும், பின்னாடி லிவ் தான் வரும். ஓகே, எல்லாமே லிவ்னு தான் வரும், ஹாஸ்டல் என்ற பேரும் வராது. ஸோ இணைய வழியில் இந்த ஆட்களை அப்படி சேர்க்கிறாங்க. ஆமா, அது ஒரு குழுவா போகுது, அது நெட்வொர்க் பெரிய எல்லாம் இருக்குதுல்ல. நம்ம இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே அதுல எல்லாமே சொன்னேன்ல, நீங்க இமிடியேட்டா போட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, எனக்கு ஊடகங்கள் மேலும் எனக்கு ஊடகத்தின்கிட்ட எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த கடந்த வாரம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே அனைத்து ஊடகவியலாளர்கள் முன்னாடி நான் கேட்ட வேண்டுகோள் அதுதான். ஐயா, ஜனநாயகத்தின் 4வது தூண்றாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோழி நிறுவனங்களை பற்றி ஒரு 2 நிமிடம் விழிப்புணர்வு காணொளிகளை உருவாக்கி பெற்றோர்களையாவது கொஞ்சம் இதுபடுத்துங்கள், அவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுங்கள், அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். சத்தியமாக பெற்றோர்களுக்கு தெரிந்து யாராவது அங்க போய் தங்குவார்களா? சார், இப்போ நீங்க சொல்றதை எனக்கு இன்னொரு கேள்வி தெரியுது சீதாராமன். அப்போ அவங்க எந்த அனுமதியெல்லாம் அனுமதி பெறல, அரசாங்கத்தோட சட்ட திட்டங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, வெறுமனே இந்த கோலிவுன்ற பேரை மட்டும் பயன்படுத்தி இவங்க ஒரு செயின்ஸ் பிளேஸாக நடத்திட்டு இருக்காங்கன்றதான் புரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, திரும்ப அதே தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போய் உங்களுடைய அதிகாரிகளிடம் கேளுங்க, இல்லை கூகுள்லேயே போடுங்க, ரெஜிஸ்டர்டு கோலி ஹாஸ்டல்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு ஹாஸ்டலாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஆப்வியஸாக அவங்க எடுக்கல. அதையும் நான் சுட்டி காட்டினேன் அரசு அதிகாரிகளுக்கு. நீங்க பாருங்க, இப்போ இந்த லிஸ்ட் எடுங்க, கவர்மெண்ட் கெசட் எடுங்க, இதுல ஏதாவது ஒரே ஒரு இடத்துல வராங்களா, அவங்க எந்த சட்டத்தின் கீழ் வருகிறார்கள் அதையாவது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதையும் எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா அப்படி நடத்த முடியாதுல்ல சார், ஆப்வியஸா நடத்த முடியாது, தெரியவில்லையே. அதான் நடத்த முடியாது தானேன்னு கேக்குறேன். முடியாது, இப்ப நான் நடத்த முடியாதுல்ல. முடியாது. எப்படி நடத்துகிறார்கள்? ஏதோ இப்போது ஒரு சாமியார் இங்கே இருக்கிறான்னு தெரியவில்லை தேடிக்கொண்டு இருக்கிறது போல இது ஒரு கதையாக இருக்கிறது. எனக்கு சத்தியமா அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் அந்த நாடு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறது போல் தான் இந்த கோழி உரிமையாளர் எங்க இருக்கிறார்கள், கோழிவை எப்படி நடத்துகிறார்கள், எந்த சட்டத்தின் பால் நடத்துகிறார்கள். நீங்க பெருநிறுவனங்கள் 4000 கோடி, எந்த அடிப்படை, எந்த தகவல் அடிப்படை நீங்க பகிர்ந்துக்கிறீங்க சீதாராமன்? எத்தனை பிரான்ச் இருக்கு, ஒரு பிரான்ச்சோட கெப்பாசிட்டி என்ன? இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு விடுதினா 40 பேர் 50 பேர், மேக்சிமம் பெரிய நிறுவனம் 100 பேர். டிபெண்ட்ஸ். அவர்கள் எப்படி என்றால் குறைந்தபட்சம் ஒரு 200-250 அடுக்ககங்கள் இருக்கிற அடுக்ககங்களை மொத்தமாக எடுத்து விடுவார்கள். டோட்டல் அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு 250 வீடு, 300 வீடு, 350 வீடு ஃபுல்லா எடுத்துருவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பிரான்ச் எல்லாம் கணக்கு போடுங்க. ஒரு பிரான்ச்ல அதுல ரேட் இருக்கு, நீங்களே கணக்கு எடுக்கலாம், நான் கணக்கு போட வேண்டியதில்லை, நீங்களே கணக்கு எடுக்கலாம். எப்படி? ஒரு ஆளுக்கு 18,000 ரூபாய், 19,000 ரூபாய், அதுக்கப்புறம் வித் ஃபுட்டு, வித்தவுட் ஃபுட்டு, 2 ஷேரிங், 3 ஷேரிங் எல்லாம் போட்டு அதில் வரும். அதை கணக்கு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பிரான்ச் இருக்குது, எல்லா பிரான்ச்லேயும் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும், ஒரு பிரான்ச்சுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ கனெக்ஷன் ஆகும், அந்த கனெக்ஷன்லாம் போட்டிங்கன்னா இந்த தொகை சற்று ஏறக்குறைய வரும். ஆனால் பின்னாடி இருப்பவர்கள் யாருன்னு தெரியல. யாரு இருக்கலாம்? பெரிய முதலாளிகள். நிறுவனங்களை பேர் இருக்கு, நிறுவனங்களை பேர் நான் இங்கே சொல்ல முடியாது.
நீங்க பெரிய முதலாளி நம்ம ஊர் சார்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடும். நம்ம ஊர்காரர்களே இல்லை. ஐயா, அது உறுதியா சொல்றீங்க? ஒரு தமிழன் கூட இல்லை. உறுதி. ஒரு தமிழன் கூட இல்லை. தமிழ் இது போன்ற செயலை செய்ய மாட்டான். நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் தண்ணியை குடித்த தமிழ் அரிசியை சாப்பிட்ட எவனும் இந்த போன்ற வேலையை செய்ய மாட்டான். இது வேற இந்தியாவின் வேற பகுதியில் வந்த ஒரு வரவு. அவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பொதுநல வழக்கு ஏதாவது பண்ணியிருக்கு? அடுத்து அதுதான் போறேன். ஏன்னா இது வரைக்கும் எங்க போராட்டத்துக்கு போயிருந்தேன். இப்ப எங்க போராட்டத்துக்கு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்வு அளித்ததனால் அடுத்து சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான வழக்குக்கு நான் போறேன். இப்போ நம்ம மீண்டும் உங்களுடைய நம்ம ஐடி விடுதிகள் தொடர்பாக பேசும்போது பாதுகாப்பு தான் மிக முக்கியமாக பேசுவாங்க. மிக மிக முக்கியம். அவ்வப்போது நடைபெறக்கூடிய சில அசாதாரண சம்பவங்கள் நிகழ்வுகள் அதுக்கு காரணமாக இருக்கிறது. பாதுகாப்பு விஷயத்தில் அரசாங்கம் போதிய ஒத்துழைப்பு தருதா சார்? அது நான் எந்த அடிப்படையில் கேட்குறேன், லேமனே கேட்குறேன். உங்கள் ஹாஸ்டலிங் இருக்குது அப்படின்னா அது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு கணக்கில் தானே இருக்கும். எஸ், அதெல்லாம் சரிவர இருக்கா சார்? அதாவது இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நைட் பெட்ரோல் வருவாங்க, போலீஸ்லேருந்து நைட் பெட்ரோல் வருவாங்க. காவல்துறை எங்களை அறிவுறுத்துவது ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிசிடிவி கேமரா வைங்க, ரோடு ஃபேஸு கொண்டு வைங்க, ஹாஸ்டல் ஃபேஸு கொண்டு வைங்க, அதே மாதிரி வந்து செக்யூரிட்டியை ஒருத்தர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது சிசிடிவின்றது ஒரு ஃபேக்சுவல் தானே? ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அது இப்போ எல்லா தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அது முக்கிய காரணம். காவல்துறை ரெகுலராக செக்கிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த சமீபத்தில் கூட ஒரு பெண் பிள்ளை பேசிய ஒரு காணொலி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அது? இப்போ அந்த பெண் பிள்ளை வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்போ நீங்க ஒரு உணவகத்துக்கு போறீங்க. உணவகத்தில் நீங்க ஒரு நாள் தான் அந்த உணவகத்துக்கு போவீங்க. டெய்லி நம்ம உணவகத்துக்கு போக முடியாது. அங்க ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிடுவோமா, கெட்ட சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோமா? நல்ல சாப்பாடு தான். ஒரு நாளைக்கு எங்கள் விடுதிகளிலே மாத கணக்கில் வருட கணக்கில் தங்குபவர். ஒரு நாள் உணவு நல்லா இல்லைன்னா அங்க தங்குறவங்க யாரும் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை, மெத்த படித்த குழந்தைகள். உணவு சரியில்லை என்றால் எந்த துறைக்கு அதை பற்றிய புகாரை அளிக்க வேண்டுமோ அந்த துறைக்கு புகாரை அளிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை அறிவு பெருகி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் கிச்சனை திறந்து காமிங்கன்னா திறந்து போய் பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா வாய்ப்பு இல்லைல்ல. ப்ராகிபிட்டட்னு போடுவான், ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட், ஒன்லி யாரும் தடை செய்யப்பட்ட பகுதி யாரும் வரக்கூடாதுன்னு. 5 ஸ்டார் ஹோட்டலே வேணாம் சார். சாதாரண இப்போ செயின் ஆஃப் கடைகள் இருக்குது, எங்கேயாவது ஒரு கிச்சனில் விடுவாங்களா? அந்த புள்ள சொல்லி இருக்குது அழிவு போன வெங்காயம், அப்புறம் சிக்கன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் விடுதிகளிலே நாங்கள் சமைக்கும் இடத்திலேயே விடுதிகளிலே தங்குற பிள்ளைங்க வந்து உட்காருவாங்க. தங்குற பிள்ளைங்க வந்து உட்காந்துன்னு அந்த குக் பண்ற அம்மா கிட்ட இவங்களே கூட பூண்டு உரிச்சு கொடுப்பாங்க, இவங்களே வெங்காயம் உரிச்சு கொடுப்பாங்க. சமைக்கிற இடத்தை ஏதாவது ஒரே ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு உணவகம், 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டலா இருந்தாலும் கிச்சனை காண்பிக்காமல் பல ஆயிரங்களை வாங்கக்கூடிய பல லட்சங்களை வாங்கக்கூடிய அவர்களே கிச்சனை வந்து காண்பிக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லா ஹாஸ்டல்லையும் எங்கள் கிச்சனை கீழே வச்சிருக்கிறோம், யார் வேணா வந்து பார்க்கலாம், எப்போ வேணா வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி உணவை சமைக்க முடியுமா? அதே போல இது வந்து போட்டிகள் நிறைந்த உலகம், மோனோபொலி கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு ஹாஸ்டல் தான் இருக்குது, இந்த ஊரில் ஒரே ஒரு ஹாஸ்டல் தான் இருக்குதுன்னு சொல்லியாது. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் அந்த புள்ள பேக்கை தூக்கி இன்னொரு ஹாஸ்டலுக்கு போயிடும். யாரு உணவை சரியாக கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே, யாரு உணவை சரியாக கொடுக்கிறார்களோ அந்த சுற்று வட்டாரத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்கிறார்களோ, பிள்ளைகள் கேட்கக்கூடிய கொயரிஸை சரியாக சர்வீஸ் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த தொழிலே தொடர முடியும். ஏனென்றால் இது தினந்தோறும். இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறேன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க போயிடுவாங்க. இது அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. இப்ப தரமான பொருட்கள் இருந்தால் தான் அந்த கடையை தேடி போவாங்க. யாருக்கும் நம்ம வீடு மாதிரி தானே, வீடு இருக்கிற ஒரு உணர்வு 100% வீடு. இப்போ பிள்ளைங்க வந்து 18 வயசுல 20 வயசுல வந்து படிச்சு முடிச்சுட்டு வராங்க சார். வந்துட்டு ஒரு சில பிள்ளைங்கள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்ல போவாங்க. டிரான்ஸ்ஃபர்ல போகலன்னா 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும், அவங்க 25 26 கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே விடுதியில் தங்கக்கூடிய பல லட்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. சார் இன்னொன்னு சொல்றேன், இந்தியா ஃபுல்லா 2 கோடி பேர் ஹாஸ்டல்ல தங்குறாங்க. இந்தியா முழுமைக்கா நான் ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ல நான் ஆர்கனைசராக இருக்கிறேன், ஆல் இந்தியா ஹாஸ்டல் ஓனர்ஸ் ஃபெடரேஷன். அப்படின்றப்போ 2 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்க இப்போ ஃபுட் பாய்சனிங் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த புள்ள சொல்லியிருக்கிறாங்க. ஃபுட் பாய்சனிங் வந்ததுனாக்கா இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, கடந்த மாதம் வந்து ஆந்திராவில் ஒரு காலேஜில் ஃபுட் பாய்சனிங் வந்து பல பேர் வந்து ஹாஸ்டல் அட்மிட் ஆனாங்க. நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு விடுதியில 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருந்தால் 4 பேருக்கு ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. அது ஃபுட்டு பாய்சனஸ் ஃபுட்டாக இருந்தாக்க எல்லாருக்குமே தானே டயரியா வரணும், எல்லாருக்குமே தானே வாமிட் வரணும். 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், விடுதிகளே தங்கக்கூடிய எங்கள் விடுதிகளே தங்கக்கூடிய 90% குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜெம்மா பர்சன் தங்கங்கள். ஒரு 5% இந்த மாதிரி இருப்பாங்க. இவர்களுடைய சேனலுக்கு அவர்கள் பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இப்போ ஒன்றும் இல்லை சார், கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். எவ்வளவு நாளைக்கு தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதையே வந்து நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா அது யாராவது நியூஸா போடுவாங்களா? இப்ப இதே புள்ள வந்து விடுதிகளில் எல்லாம் உணவு தரமாக கொடுக்கிறார்கள், விடுதிகள் எல்லாம் சுத்தமாக இருக்கின்றன, விடுதி கட்டடங்கள் அழகாக இருக்கின்றன அப்படின்னு போட்டா அதை வந்து எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சொன்னாக்கா அவங்களுக்கு வியூவர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்படுத்திய நாடகம் அது. நான் என்னன்னா அந்த அதே அவர்களுடைய விலாசத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். விலாசம் கிடைத்த உடனே அவர் சட்டப்பூர்வமாக அவர்கள் மேல் வந்து டிஃபமேஷன் சூட் போட போறோம். எங்க அசோசியேஷன் சார்பாக டிஃபமேஷன் அந்த இன்ஸ்டால போய் பார்த்தாக்கா அவங்களுடைய அட்ரஸ் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அட்ரஸ் கிடைச்ச உடனே அவங்க மேல டிஃபமேஷன் சூட் போடுவோம். இல்லையா என்னோடு வர சொல்லுங்கள். இவ்வளவு பேசினார்கள் இல்லையா? சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விடுதிகளுக்கு நான் அழைத்து செல்கிறேன். இல்ல அவங்கள என்ன கூட்டும் போக சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச். என்ன ஓப்பனா வந்து வாங்குங்க, ஒரு 1000 விடுதி பார்க்கலாம் வாங்கன்னு சொன்னாங்க, வர சொல்லுங்க. 3 நாள் என் கூட வர சொல்லுங்க. நான் எல்லா விடுதியும் காமிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேற வழி இல்லை சார். நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்க? உறுதியா இல்ல, வேற வழி அதுதானே சாப்பாடு. எங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் அதுதானே சார். பண்ணி தான் ஆகணும். அதை ஒழுங்கா பண்ணாதான் நாங்க வாழ முடியும் சார். மாசம் ஆனாக சம்பளம் இது மட்டும் வாங்கிக்கிறாங்கன்னு அந்த புள்ள சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மாசம் 5ஆம் தேதி யாரும் வந்து சொந்த பில்டிங்ல ஆசை நடத்துறவங்க கிடையாது. வாடகை பில்டிங். அவருக்கு மாசம் ஆச்சுன்னா கமிட்மெண்ட். மாசம் பில்டிங்க்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணும், குக்குக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஹெல்ப்பருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஹவுஸ் கீப்பிங் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், செக்யூரிட்டி இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். இவ்வளவு இருக்குறப்போ அவன் உணவுல வந்து காம்ப்ரமைஸ் ஆனால் எப்படி இந்த தொழிலை நடத்த முடியும்? மொத்தமும் போயிடும் இல்லையா? மொத்தமா போயிடும் சார். உணவு சரியா கொடுக்கலன்னா இந்த தொழில் பண்ணவே முடியாது சார். ரொம்ப முக்கியமான அதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறேன். 20 லட்சம் பேர் தங்கக்கூடிய இடத்துல எத்தனை கம்ப்ளைண்ட் வருது? ஆனா என்னன்னா அவங்க நான் சொன்ன பாருங்க, அவங்களுக்கு வந்து 60,000 பேர் அதை பார்த்துருக்காங்க. 20 லட்சம் பேர் 60,000 எத்தனை பர்சன்ட்? அதை லைக் பண்ணது வந்து ஒரு 2000-3000 பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. 20 லட்சத்துல 2000-3000 எல்லாமே இன்ஸ்டாவை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு இது. அது எல்லாமே வந்து யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டால எல்லாமே வந்து ஹாஸ்டலில் தங்குற பிள்ளைங்க எல்லாமே இன்ஸ்டா பார்க்கும். இப்போ ஃபேஸ்புக்காவது இப்போ வந்து பூமர் அங்கிள்னு சொல்லிட்டாங்க, நம்மள்தான்ட்டாங்க வயசானவங்க. அதில் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டால பார்க்குறவங்க கூட எத்தனை பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? 20 லட்சத்துல 1% போட்டோ கூட எத்தனை ஆச்சு? 2 லட்சம் ஆச்சுங்களா? எத்தனை? அதாவது வந்து 20 லட்சம் பேர் இன்னைக்கு பேருந்துகளில் பயணம் செய்தார்கள் அப்படின்னா நியூஸ் வராது. 1-2 ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நியூஸ் வரும். அப்ப எது பெரும்பான்மை? அனைவரும் சேஃபாக போனாங்கன்றது பெரும்பான்மை. அதே போலதான் எல்லாரும் நல்லபடியா அழகா நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா சேஃபா இருக்கிறாங்கன்றது நிதர்சனம். 1-2 நடக்கிறதுன்றது விபத்து. இவர்கள் விபத்தை எடுத்து போட்டு அவர்கள் சரி செய்ய தயாராக இருக்கீங்கன்னு சொல்றீங்க. முக்கியமா சரி செய்ய வேண்டிய அவசியம் கொஞ்சம் தான். 1-2 இடங்களில் அப்படி இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கே கூட நம்ம கமெண்ட் கீழே போடுவாங்க, அவரே ஒத்துக்கிட்டாருங்க 1-2. அதாவது வந்து 20 லட்சம் சொன்னதை மைண்ட்ல போக மாட்டாங்க. அது 1-2 சொல்றோம் பாருங்க. இப்போ இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க. மேல்முறையீடு போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனா இது எப்படி அணுகணும்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு சார்? இல்ல சார், நாங்க வந்து அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, இந்த வரிகளை மீண்டும் ஒரு இந்த வரிகள் திணிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழகம் போய்விடும். 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி எப்படி பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து பெருநகர்களுக்கு வர முடியாமலேயே போய்விட்டதோ, ஒரு ஜெனரேஷனே வந்து சென்னை வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சிறப்பா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இந்த இபியில தான் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த இபி கொடுக்குறப்பதான் வந்து அந்த பிள்ளைங்க கண்ணில் கண்ணீர் வரும். அண்ணா என்னண்ணா 800 ரூபாவானா, நான் என்னண்ணா 600 ரூபாவானா அப்படின்னு கேட்கிறப்போ நம்மளுக்கே சார் அநியாயமா இருக்கும் சார். அவங்களே சொல்லுவாங்க, அண்ணா எங்க மேனேஜர் அங்க தங்குறாருன்னா அவருக்கு இவ்வளவு தானே வருதான், அவர் வீட்டுக்கே இவ்வளவு தானே வருது. எங்க மேனேஜர் தங்குற வீட்டுக்கே 8 பேர் இருக்கிறாங்க. அது கிரைண்டர் வச்சிருக்காங்க, டிவி வச்சிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, மிக்சி வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே 3000 தானா. நான் ஒரு ஆள் நான் 15,000 சம்பாதிக்க 800 ரூபா நான் எப்படின்னா காட்டுறது?
அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஈரக்கொலையே வந்து வெடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தானே நீதிமன்றம் கனிவோடு பரிசீலித்து இந்த தீர்ப்பு அவரை வணங்குகிறோம், மரியாதைக்குரிய இதே கனிவோடு தமிழக அரசும் இருக்கும் என்று நம்புகிறோம். நம்ம நம்பலாம். நம்புறோம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்க திரு சீதாராமன், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கு மிக நன்றி. நன்றி நன்றி நன்றி.